ஓகே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறை வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். இங்கே நாம் தியானிக்கின்ற கருத்து எழும்பி பிரகாசி. இங்கே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம் பாவத்திலிருந்து எழும்பி கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். அப்பொழுது நாம் பிரகாசிக்க முடியும். எப்படி பிரதர் சொல்றீங்க, இந்த வேதத்தின்படி எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே மோசே 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கின்றார். அவர் கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்ததை அவர் அறியாதிருந்தார் என்று அங்கே நாம் படிக்கின்றோம். இங்கே மோசே தேவ பிரசன்னத்தை நாடுபவராக இருந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அப்ப கர்த்தரோடு நாம் இருக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிற பலத்திலே நாம் எழும்பி பிரகாசிக்க முடியாது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவுடைய பிரசன்னத்தை நீங்கள் நாடும் பொழுது நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சரி பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, காணிக்க கொடுக்குறேன், தசமபாவம் கொடுக்குறேன், எல்லாவற்றையும் கொடுக்குறேன். இதில் நான் என்னத்தை குறையை கண்டேன்னா, இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்கின்றார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கின்றார். அது என்ன ஆதியில் கொண்டிருந்த அன்பு? உன்னுடைய ஜெப நேரத்தை நீ குறைத்து விட்டாய் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எவ்வாறு என்று நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய வருமானத்தில் எல்லாம் 10ல் 1 பங்கை நான் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றீர்களே, உங்களுடைய காணிக்கை மட்டுமல்ல, உங்களுடைய ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்களை ஆண்டவர் கொடுத்துள்ளார். அதில் 10ல் 1 பங்கு என்று பார்த்தால் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள். நாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிடம் ஆண்டவருக்கென்று செலவழிக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். அப்ப அந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனுக்கென்று நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தோம். இன்று அவ்வாறு இருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார். இன்று நாம் இந்த செய்தியிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், தேவ பிரசன்னத்தை நாம் நாடும் பொழுதுதான் நான் எழும்பி பிரகாசிக்க முடியும். இயேசுவினிடத்தில் திரும்புவோம். அவரை பற்றி பிடித்துக் கொண்டு அவருடைய பிரசன்னத்தை நாடும் பொழுது நாம் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற முடியும். சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை எடுங்க. நான் தினமும் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆண்டவருக்கென்று செலவு செய்வேன் என்று ஒரு பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ எழும்பி பிரகாசிக்கிற வைக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா,